ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது அக்டோபர் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரையிலான இந்த வார ராசி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பமே சந்திராசிரமம் என்கின்ற ஒரு நிலைமையில இப்போது ஆரம்பிக்கிறது. பொதுவாகவே உங்களுக்கு சந்திரன் 8ல் மறையும் போது எப்பொழுதுமே நீச்சம் என்கின்ற ஒரு நிலைமை அடைவார். அப்படி ஒன்றும் பெரிய வளர்பிறை நிலையில் இல்லை, வளர்பிறை அமைப்புகளில் தான் இருக்கிறாரு. பௌர்ணமியை நோக்கி நெருங்கக்கூடிய அமைப்புகள் அவர் இல்லாத காரணத்தினால் வாரத்தின் முதல் நாட்கள், அதாவது திங்கட்கிழமை சாயந்தரம் 5:33 மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பித்து வியாழக்கிழமை அதிகாலை 4:08 சந்திராசிரமம் நிறைவடையுது. இப்படி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் முழுமையாக உங்களுக்கு சந்திராசிரமம். அந்த 2 நாட்களும் மட்டும் மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். எதுலேயும் கொஞ்சம் தெளிவின்மை இருக்கக்கூடிய அமைப்புகள், இதை செய்கிறதா அதை செய்கிறதா, இந்த முடிவு எடுக்கிறதா அந்த முடிவு எடுக்கிறதா, இந்த மாதிரி முடிவுகள் எடுப்பதில் கொஞ்சம் தயக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு வாரமாகவே இந்த வாரம் அமைந்திருக்கிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்திலேயே இருக்கிறார். மற்ற 4 பெரிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் தான் இருக்கின்றன. சுக்கிரன் கூட உங்களுக்கு புதன் சுக்கிரன் போன்ற அமைப்புகள் கூட இப்போது சுபத்துவமாக ராசியை சுக்கிரன் பார்க்க 2ஆம் இடத்துல குரு இருந்து 11ஆம் இடத்துல சனி இருக்கிறது என்பது மற்ற எந்த அமைப்புகளையும் மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய தொல்லைகளை கொடுக்காத ஒரு அமைப்பு. ஆகவே அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இருக்காது என்றாலும் கூட வாரத்தின் முதல் நாளே சந்திராஷ்டிரம அமைப்பாக ஆரம்பிப்பதால் திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய 3 நாட்களையும் ஒரு கிணத்துல போட்ட கல்லுன்னு சொல்லுவேன். எதுவுமே நகராத ஒரு சூழல். பணம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு. ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற அமைப்பு இல்லை. வங்கிக்கு போவது, வங்கியிலிருந்து பணம் எடுத்துட்டு வருவது, அல்லது பணம் அதிகமாக புரளக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் கொஞ்சம் கவனங்கள் தேவைப்படக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இந்த வாரம் இருக்கிறது. அதே நேரத்தில் வியாழக்கிழமை அதிகாலையிலேயே சந்திராஷ்டிரமம் முடிந்து விடுவதால் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய இந்த 4 நாட்களும் பெரிய தொந்தரவுகள் எதுவும் இல்லாத ஒரு நிலைமை இருக்கும். 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் வலுத்திருப்பதால் முயற்சிகள் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய 4 நாட்கள் பலிக்கக்கூடிய தன்மை. வேலை மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா காதலன் காதலி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை. இளைய பருவத்தினர் அனைவருக்குமே புதிய அமைப்புகள், நட்புகள், காதல்கள் உருவாகக்கூடிய. 7ஆம் இடத்துல சுக்கிரன் வலுத்திருக்கிறார். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசியை பார்க்கும் பொழுது புத்துணர்வுகள், புத்துணர்ச்சிகள், எதிலும் புதிய முயற்சிகளில் பலிதமாகக்கூடிய தன்மைகள், ஆணுக்கு பெண் அறிமுகம், பெண்ணுக்கு ஆண் அறிமுகம் போன்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடியது என்பதால் முதல் 3 நாட்களை தவிர்த்து பிற்பகுதியில் இருக்கக்கூடிய 4 நாட்கள் மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே நல்லவையாக நடக்கக்கூடிய ஒரு யோக அமைப்புகள் தான் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 9ஆம் இடம் 10ஆம் இடம்னு வரும்போது 10ஆம் இடத்துல அவர் குருவின் பார்வையில், 9ஆம் இடத்துல அவர் குருவின் வீட்டில் இருக்கிறாரு. ஆகவே வாரத்தின் முதல் 3 நாட்களை தவிர்த்து பிற்பகுதி 4 நாட்கள் அப்படி ஒன்றும் சங்கடங்கள் எதுவும் இல்லாத நல்லதொரு வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த அக்டோபர் 6ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரையிலான நல்ல வாரம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப யோகங்க. இன்னொரு 3-4 வாரம் ரொம்ப நல்லாவே இருக்க போகுது. ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா இப்போ சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார். 6ஆம் இடத்திற்கு புதனும் சுக்கிரனும் ஒரு 4 நாளில் சேர போகிறாங்க. எல்லா நிலைமைகளையும் ராசியிலேயே குரு இருக்கிறது. ராசியை சுபத்துவப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. இன்னும் ஒரு 2 வாரத்தில் பார்த்தீங்கன்னா ராசிநாதனும் 7ஆம் இடத்துல அப்படியே உங்கள் ராசியை பார்க்க ஆரம்பிப்பார். ஒரே நேரத்தில் 2 சுபர்கள் அப்படியே உங்களுடைய ராசியோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்புகள் நடக்க போகுது. அப்போ அடுத்தடுத்த வாரங்களில் இன்னும் ஒரு 2-3 மாதத்துக்கு நீங்கள் நல்லா இருக்க போகிற அமைப்புகள் நடக்கும்போது இந்த வாரத்தில் பெரிய சங்கடங்கள் எதுவும் இருக்காது. அதே சந்திரன் 7ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் இருக்கிறார். வாரத்தின் நடுப்பகுதி நாட்கள் உங்களுக்கு சந்திராசிரமமாக ஆரம்பிக்குது. அதாவது திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய 3 நாட்கள் ஒரு மாதிரியாக இருந்தாலும் வியாழக்கிழமை அதிகாலை 4:08 அதாவது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை 4:08 உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் ஆரம்பித்து சனிக்கிழமை காலையில் 11:41 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறது. சனிக்கிழமை காலை, வியாழக்கிழமை முழுமையாக, வெள்ளிக்கிழமை முழுமையாக, சனிக்கிழமை காலை 11:41 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதால் வாரத்தின் நடுப்பகுதி நாட்கள் மட்டும் ஓரளவிற்கு ஒரு மாதிரியாக எதுவும் சங்கடமாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆரம்பத்திலேயே உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அதற்கு பிறகு 8ஆம் இடம் 9ஆம் இடம் என நல்ல அமைப்புகளுக்குள்ள வர்றார்.
9ஆம் இடத்தில் வரும் பொழுது ஒரு மாதிரியான பயணங்கள், அந்த பயணங்களின் மூலமான மேன்மைகள், வெளிநாடு வெளிமாநில தொடர்புகளின் மூலமாக நன்மைகள், ஏற்றுமதி இறக்குமதியை செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள், இயற்கை விவசாயம் போன்ற அந்த ஆர்கானிக் விவசாயம்னு சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரியான இயற்கை சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், மலைவாசஸ்தலங்கள் போன்ற இயற்கை அமைப்புகளில் தொடர்பு கொண்டு அங்கே வாழக்கூடிய அந்த மாதிரியான வசிப்பிடங்களில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல நன்மைகளும் யோகங்களும் செயல்படக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. 11ஆம் இடத்துல இவர் இருக்கிறது, ராகு பகவான் இருப்பது, 5ஆம் இடத்துல கேது குருவின் பார்வையில் இருப்பது சிறப்பான அமைப்புகள். பிள்ளைகளை பற்றி இதுவரைக்கும் கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள், பிள்ளைகளால் ஏதேனும் நஷ்டங்கள் போன்றவைகள் வந்துவிடுமோ என்கின்ற பயத்தில் இருக்கக்கூடியவர்கள், சமீபத்தில் குழந்தைகளுக்கு திருமணமாகி அந்த திருமண அமைப்புகள் நன்றாக இல்லையே, ஏன் இப்படி சிக்கலாக இருக்கிறாங்க, இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இருந்து வந்து கொண்டிருந்த அத்தனை ரிஷபராசிக்கார பெற்றோர்களுக்கும் கொஞ்சம் நிம்மதிகள் இருக்கக்கூடிய நல்ல வாரமாகவே இந்த வாரம் இருக்கும். ஆகவே வெள்ளி சனி போன்ற அமைப்புகள் மட்டும், வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மட்டுமே கொஞ்சம் சங்கடங்கள் தோன்றக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக தவிர்த்தாலே இந்த வாரத்தை கொஞ்சம் நல்ல விதமாக நடத்தி கொண்டு போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. பெண்களினால் இதுவரைக்கும் இடர்பாடுகளை சந்தித்தவர்கள், அவர்கள் அனைவருக்குமே அடுத்த வாரத்திலிருந்து அதற்கான நிவர்த்தி, அதாவது அக்கா தங்கை மூலமாக, மனைவி மூலமாக, தாய் மூலமாக, தன்னுடைய மகள் மூலமாக, தாய் தமக்கை தன்மகள் தாரம் போன்ற அமைப்புகளின் மூலமாக, பெண் வழி உறவுகளின் மூலமாக சங்கடங்களை சந்தித்துக் கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அவர்களின் மூலமாகவே அந்த சங்கடங்கள் விலகி நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஒரு சுபமான நல்ல வாரமாகவே அந்த சந்திராஷ்டம நாட்கள் 2 நாட்களை தவிர்த்து நல்லவையாக இருக்கக்கூடிய நல்ல வாரங்க இந்த வாரம். மிதுன ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் கடைநிலை பகுதியில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டமங்க. முதல்ல 6ஆம் இடத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சந்திரன் அதற்கு பிறகு 7ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்திற்கு மாறுகிறார். அதே நேரத்தில் சந்திர அஷ்டமமாக வரும்போது, சந்திராஷ்டமமாக வரும்போது அவர் சந்திரன் குருவின் பார்வையில் கிட்டத்தட்ட ஒரு வளர்பிறை அமைப்பில் அஷ்டமி நவமி தேதியெல்லாம் தாண்டி வந்துடுறார். அதனால பெரிய அளவில் இந்த சந்திராஷ்டமம் உங்களுக்கு சோதனைகளை கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கொடுக்காது. இருந்தாலும் சந்திராஷ்டமம் இல்லையா, சந்திராஷ்டமம் எப்போது ஆரம்பிக்கிறது, சனிக்கிழமை காலையில் 11:41 திங்கட்கிழமை மாலையில் 3:44 வரைக்கும் அது நீடிக்குது. அதாவது இந்த அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை காலை 11:41 திங்கட்கிழமை 13/10/2024 மதியம் 3:44 வரைக்கும், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கிட்டத்தட்ட திங்கட்கிழமை முழுவதுமாக இந்த 3 நாட்களும் வாரத்தின் கடைநிலை பகுதியில் உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆனால் 6ஆம் இடம் 7ஆம் இடம்னு 2 இடங்கள்ல இருக்கும்போது, 6ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கூட அவர் குருவின் பார்வையில் தான் இருக்கிறார். அதனால பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாமல் பணவரவுகள் இருக்கக்கூடிய முதல் 5 நாட்கள்லேயே ஏதாவது பணவரவுகள் இருக்கக்கூடிய ஒரு நல்லதொரு வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. லக்னா ராசிநாதன் உங்களுக்கு உச்சமாக இருக்கிறார். இந்த வாரத்தில் 5ஆம் இடத்திற்கு அவர் மாறுகிறார். 4, 5ஆம் இடங்களில் ராசிநாதன் இருப்பது வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகளை நடக்கக்கூடிய அமைப்பு. குழந்தைகளால் இதுவரைக்கும் கஷ்டத்தை அனுபவித்தவர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு என அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மைகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. பெரிய சோதனைகள்லாம் அப்படிலாம் இருக்காதுங்க. நான் அடிக்கடி சொல்ற மாதிரி உங்களுடைய ராசியின் யோகர்களான மூவருமே இப்போது நன்றாக இருக்கிறார்கள். வாரத்தின் ஆரம்பத்தில் உச்சத்தில் இருந்தாலும் அடுத்த நடுப்பகுதியில் ராசிநாதன் 5ஆம் இடத்திற்கு சுக்கரனோடு இணையக்கூடிய தன்மையில் வருகிறார். ராசிநாதன் சுபத்துவமாக இருக்கிறார். வார ஆரம்பத்தில் ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே ஒரு நிலையில கடந்த காலங்களில் பட்டு கொண்டிருந்த கஷ்டங்களுக்கு தீர்வாக அமையும் என்பதால் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இல்லாத ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைந்திருக்கு. வேலை மாற்றம் கேட்பவர்களுக்கு அதற்கான நல்ல அமைப்புகள், வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா என்கின்றவர்களுக்கு நல்ல ஆரம்பங்கள், வியாபார தன்மைகள், தொழிலாளர்கள் போன்ற அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய முட்டுக்கட்டைகள் அத்தனையும் நீங்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. பெண்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு மனசுல உற்சாகம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். வேலை தொந்தரவுகள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வேலையில் நிம்மதி இருக்கக்கூடிய அமைப்புகள், குடும்பத்தில் கூட கணவரும் குழந்தைகளும் உங்களை புரிந்து கொள்ளாமல் ஏதேனும் ஒரு நிலையில அப்படியே கொஞ்சம் மாறி ஒரு சிக்கலான சூழ்நிலைகளில் இருந்து கொண்டிருந்த பெண்களுக்கு கூட எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய தன்மைகள் கிடைக்கும். நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைந்திருக்கிறது. ஆகவே வாரத்தின் கடைசி 2-3 நாட்கள் மட்டும்தான் சந்திராஷ்டமின் காரணமாக கொஞ்சம் சோம்பலாக இருப்பீர்களே தவிர, வார ஆரம்பத்தில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய அந்த வார ஆரம்ப நாட்கள் வெகு எளிதாக எதையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு பணவரவுகள் கையில் கிடைக்கக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த வாரம் மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.